தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ओम गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः. सच्चिदानंद सद्गुरु ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் की जय. சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்ற நிகழ்ச்சியில் சோல்கருக்கு பாபா சொன்ன அந்த உறுதிமொழியை பார்த்தோம். அந்த பாபாவின் திருவாய் மொழியில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், உலகத்தின் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன், ஏனெனில் அனைத்து ஜீவராசிகளின் ஹிருதயத்தின் உள்ளும் வசிக்கும் சர்வாந்தர்யாமி நான் அப்படின்னு பாபா அறிவித்தார். இவ்விதமாக என்னை அறிபவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிலாம் சொன்னார். அப்போ இந்த உறுதிமொழி எப்படி முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இது ஆழமான உபநிடத கருத்துக்கள் எல்லாம் பாபா இப்படி எளிமையாக சொன்னார். பாபாவுடைய சிறப்புத்தன்மை அதுதான். அவர் மிக எளிமையாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரிய வேதாந்த உபநிடத கருத்துக்களை எல்லாம் ஒரு எளிய நடையில் எளிய மொழியில் சொல்லிடுவார். அப்படி இது என்ன கருத்து அப்படின்னா, பொதுவாக ஒரு கதை, ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியும். அதாவது எல்லா நேரமும் நம்மை கடவுள் கவனித்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற மனோபாவம் வருவது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரம்மஞானத்தை அடைவதற்கான தகுதின்னு அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சத்சரியத்தோடைய சிறப்பே பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தியாயத்திற்கும் இன்னொரு அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட கருத்திற்கான விதை முந்தைய அத்தியாயங்களில் ஊன்றப்படுகிறது. இது ரொம்ப ஆழமான, ஏன்னா பாபாவே ஹேமத் பந்த் ஏதோ ஒரு இதுவாக வர்ணிச்சுட்டே போனார்னு நமக்கு தோணும். சில பேர் கூட சொல்லுவாங்க, சத்சரியத்தில் தொடர்ச்சி இல்லை, ஒவ்வொன்றும் தனித்தனி சம்பவங்களாக வர்ணிக்கப்பட்டிருக்குன்னு. ஆனால் உண்மையில் பாபா இது இயற்றியது பாபாவே தான். இது ஹேமத் பந்த் ஒரு கருவி மாத்திரம்தான். அப்படிங்கிறதுனால இந்த ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு அத்தியாயங்களும் எப்படி தொகுக்கப்பட்டிருக்குன்னா, அதற்கென ஒரு நடை. அது பாபா அடுத்து இந்த ஆன்மீக கருத்தை வலியுறுத்தும் முகமாக நாம் இப்பொழுதே இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு செஞ்சது போல அந்த அளவிற்கு அற்புதமாக கோர்வையாக தொடுக்கப்பட்ட ஒரு அரிய மாலை போல இந்த சத்சரிதம் அமைந்திருக்கு. ஏன் இதை இவ்வளோ விவரித்து சொல்கிறேன் அப்படின்னா, தீவினைகள் கசடர கழிவுபடுதல் அப்படிங்கிறது இந்த 10 ஆன்மீக தகுதிகளாக பின்னாடி பிரம்மஞானம் உபதேசம்ன்ற அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு 10 தகுதிகளில் ஒன்று. அதில் தீவினைகள் கழிவுபடுதல் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்கிருந்து வரும் என்றால், இந்த கடவுள் நம்மை கண்காணிக்கின்றார் என்ற மனோபாவத்தில் தான் வரும். அதான் சுவாமி சித்பவானந்தர் சொல்லுவார், தானாக்காரன் முன்னாடி கள்ளன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு. அது தானாக்காரன்னா போலீஸ் காவலர், காவலருக்கு முன்னால் திருடன் நல்லவனை போல இருப்பான். அப்போ அதை போல கடவுள் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற மனோபாவம் நம்மிடம் இருந்தால் நாம் தவறு செய்ய மாட்டோம். இது நம்முடைய தீவினைகள் கழிவுபடுவதற்கான, அதாவது மேற்கொண்டு நாம் பிராரப்த கர்மத்தை சேர்ப்பதை தடுக்கும் விதமான ஒரு அணுகுமுறை. அதைத்தான் பாபா இங்கே வலியுறுத்தி சொல்கிறார். அதற்காக என்ன விஷயத்தை சொல்கிறாருன்றதை நம்ம ஒரு கதை மூலமாக பார்க்கலாம். ஒரு குரு, அந்த குரு அவரிடம் நிறைய சீடர்கள் அப்போல்லாம் குருகுல வாசம் செய்வாங்க. அப்போ நிறைய பேருக்கு அவங்க குருவுடைய வீட்டிலே தங்கி இருப்பாங்க, பயிற்சி கொடுப்பார் குரு. ஆன்மீக ரீதியாக முன்னேறுவதற்கான பயிற்சிகள்லாம் கொடுப்பார், வேதங்கள்லாம் சொல்லி கொடுப்பார், இப்படிலாம் இருக்கும். அப்போ
அவங்களுக்கு வந்து ஒரு தேர்வுன்னு சொல்கிறார் குரு. நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு தேர்வு வைக்கிறேன், உங்களை நான் சோதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எப்படின்னா குருவினுடைய வார்த்தை மிகவும் முக்கியம். அவர் வந்து அந்த குருகுல வாசத்தினுடைய சிறப்பம்சமே அதுதான். குரு என்ன சொன்னாரோ அதுதான் வேதம். அதனால் யாருக்கும் சாப்பாடே கொடுக்கல. அந்த பசங்களுக்கு, அந்த சீடர்களுக்கு முதல் நாள் எந்த உணவும் வழங்கப்படவில்லை. இவங்க குருவுடைய ஆணை இல்லாமல் சாப்பிடக்கூட மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக பின்பற்றக்கூடிய அந்த குருகுல வாசம். அப்போ சாப்பிடாம எல்லாரும் பசியோடு இருக்காங்க. அந்த சீடர்கள்லாம் ஒரு நாள் முழுக்க பட்னி. அடுத்த நாள் காலையில் ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் பசியோடு இருக்காங்க. அப்போ குரு வந்து இந்த தேர்வு இல்லைங்களா, அதனால் எப்படி தேர்வு வைப்பாருன்றது தெரியாது. குரு என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து இதை யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிட்டு வரணும், இதுதான் உங்களுக்கான தேர்வுன்னு கொடுத்துட்டார். உடனே அந்த சீடர்கள் எல்லாம் பழத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ ஒரு சிலர் மாத்திரம் சாப்பிட முடியாமல் வராங்க. வரும்போது குரு வந்து அந்த சாப்பிட முடியாமல் வந்தவங்கள தான் தேர்ச்சி பெற்றதை அறிவிக்கிறார். காரணம் என்னென்னா, ஏற்கனவே அவர் கடவுள் எங்கும் நீக்கவர நிறைந்துள்ளார்னு சொல்லியிருக்கார். ஈசா வாசிய மிதம் சர்வம் அப்படின்னு சொல்லி போதிச்சிருக்கார். அதாவது இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு போதிச்சிருக்கார். இப்போ யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது பசி வேற, முதல் நாள் தான் பட்னி போட்டாரே, அதனால் எல்லாரும் வந்து சாப்பிட போனவங்க சாப்பிட்டு வந்துட்டாங்க. யாரும் பார்க்காத இடத்துல போய் பழத்தை உரித்து இது என்ன பெரிய தேர்வு, ஈஸியாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சாப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இந்த சாப்பிடாமல் வந்த 2 பேருன்னா அந்த 2 பேரை மட்டும்தான் தேர்ச்சி பெற்றதாக குரு சொன்னார். அப்போ இவங்க வந்து என்ன எதனால் குரு அப்படி சொன்னார்னு மற்றவங்களாம் ஆர்வமோடு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 2 பேர்கிட்டையும் கேட்குறாரு குரு, ஏன்பா உங்களுக்கெல்லாம் பசிக்கலையா, நீங்கள் 2 பேரும் ஏன் சாப்பிடாம வர்றீங்க, நேற்று முழுக்க சாப்பிடல போல இருக்கே அப்படின்னு தெரியாதது போல கேட்குறார். உடனே அந்த சீடர்கள் வந்து, குருவே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இறைவன் நீக்கமர நிறைந்துள்ளான்னு சொல்லும் பொழுது நாங்கள் எங்கே போய் யாரும் பார்க்காத இடம்னு சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னார். குருவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 2 பேரையும் அணைச்சிக்கிட்டார், தட்டி கொடுக்குறார். நீங்கள் தான்ப்பா தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கதை எதை காட்டுகிறது என்றால், இறைவன் நம்மை கண்காணிக்கின்றான் அல்லது இறைவனின் பார்வையில்தான் நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வு மேலோங்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தவறுகள் செய்ய மாட்டோம். இது அடிப்படையான ஒரு கருத்து. இது ஏதோ இந்து மதத்தில் மாத்திரம் இருக்குன்னு பொருள் அல்ல. பல்வேறு மதங்களும் இதை வலியுறுத்துகின்றன. இன்னமும் சொல்லப்போனால் சுஃபியிசம் இஸ்லாத்தினுடைய ஒரு பிரிவு. அந்த இஸ்லாத்தினுடைய அந்த பிரிவு அல்லாஹ் உ மை என்று ஒரு வாக்கியம் சொல்லப்படும். அடிக்கடி வந்து அந்த சுஃபி ஞானிகள் அதை சொல்லுவார்கள், அல்லாஹ் உ மை என்று. அதனுடைய பொருள் என்னன்னா, கடவுள் என்னுடனேயே இருக்கின்றார், அதுதான் அதனுடைய அர்த்தமே. இப்போ அல்லாஹ் உ மை இது எங்கே எதிலிருந்து சொல்லப்பட்டது அப்படின்னா, திருக்குர்ஆனின் 57வது சூரா என்று சொல்வார்கள், அத்தியாயம் போல. அதில் 4வது ரக்கத் என்று அந்த ஒரு ரக்கத் இப்படி சொல்கின்றது. அதாவது அல்லாஹ் நீங்கள் எங்கு சென்றாலும் அவன் உங்களுடனேயே இருக்கின்றான் அப்படின்னு நபிகள் நாயகம் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இஸ்லாம் இப்படி சொல்லுது, சுஃபியிசமில் அல்லாஹ் உ மை என்று சொல்கின்றனர். சரி, கிறிஸ்தவ மதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்தவ மதத்தில் இம்மானுவேல் என்று ஒரு பெயர். இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கே இறைவன் உங்களுடனேயே இருக்கின்றார், கடவுள் உன்னோடு உள்ளார், இதுதான் அதனுடைய அர்த்தமே. இதை போல 1 2 அல்ல, இஸ்லாம், கிறிஸ்தவ மதம், இந்து மதம், அனைத்து மதங்களும் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு இது போன்ற கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. அப்படி இந்த கிறிஸ்தவத்தில் இன்னும் சில பெயர்கள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜாபின் என்று ஒரு பெயர், அதற்கு கடவுள் கண்காணிக்கின்றார்னு அர்த்தம். இத்தியேல் என்று ஒரு பெயர், அதற்கு கடவுள் என்னோடு உள்ளார்னு அர்த்தம். இரிஜா என்று ஒரு பெயர், கடவுள் என்னை பார்க்கிறார்னு அர்த்தம். சரி, இந்த கிறிஸ்தவ மதம் தான் இப்படி சொல்கிறதுனா, யூத மதம் என்ன சொல்கிறது? யூத மதத்தில் இவர்கள் ஜஹாசியா என்று சொல்கின்றார்கள். அதாவது ஜெகோவா கண்காணிக்கின்றார், அது கடவுள் கண்காணிக்கின்றார்னு அர்த்தம். அதை போலவே ஜஹாசியேல் என்று ஒரு வார்த்தை, அதாவது கடவுளால் கவனித்து கொள்ளப்படுபவன் என்று அதற்கு அர்த்தம். இப்படி ஏராளமான மதங்கள்
இதையே வலியுறுத்துகின்றன. அதை ரொம்ப எளிமையாக பாபா இந்த உறுதிமொழி கொடுத்து நிரூபித்து காண்பித்தார். எனவே இந்த அத்தியாயத்தின் இது மிகச்சிறிய அத்தியாயம். இந்த அத்தியாயம் சத்சரிதத்திலேயே மிகச்சிறியது. 105 ஓவிகள் மாத்திரமே கொண்ட ஒரு, அதாவது 105 செய்யுள்கள் மட்டுமே கொண்ட ஒரு அத்தியாயம். ஆனால் ரொம்ப பொருள் பொதிந்ததாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக வேறு ஒரு லீலையை ஹேமத் பந்த் அவர்கள் சுவைபட வர்ணிக்கின்றார். அதாவது துவாரகமாயில் பக்தர்கள் சூழ்ந்து உட்கார்ந்துருக்காங்க பாபா கிட்ட. அப்போ அந்த துவாரகமாயி நிம்பார் பக்கத்தில் இருக்க செவுரில், நிம்பார்ன்றது இந்த மசூதியினுடைய மையப்பகுதி, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த நிம்பார்னா என்னன்றதெல்லாம் முந்தைய நிகழ்ச்சிகளில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த சுவரில் ஒரு பள்ளி, அந்த பள்ளி சத்தமிடுகிறது. கௌலியிடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பள்ளி கௌலியிடுதுன்னு, அப்படி ஒரு சத்தம். உடனே இங்கே உட்கார்ந்துருக்க பக்தர்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஏதாவது சந்தேகம்னா பாபா கிட்ட கேட்கலாம், பாபா கிட்ட சொல்லுவாங்க. அது புதிராக ஒன்று இருந்ததுன்னா பாபா கிட்ட கேட்பாங்க. ஒரு பக்தருக்கு திடீர்னு தோணுச்சு, ஏன்னா நம்ம அந்த பள்ளி விழும் பலன்னு பார்க்குறோம். பஞ்சாங்கத்தில் எடுத்திங்கன்னா பள்ளி விழும் பலன் போட்டிருக்காங்க. பள்ளி சத்தமிட்டால் என்ன பலன், எந்த திசை நோக்கி சத்தமிட்டால் என்ன பலன், இப்படிலாம் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவருக்கு உடனே ஒரு ஆர்வம், அந்த பக்தருக்கு, இந்த பள்ளி இப்போ சத்தம் போட்டுச்சே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி, சரி யார்கிட்ட கேட்குறது, பாபா தான் இருக்காரே, அதனால் பாபா கிட்ட கேட்குறாரு. பாபா இந்த பள்ளி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டார். அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, பாபா ஏதோ இந்த பலனை சொல்லுது, அல்லது இது என்ன பாபா இதனோட நன்மையா தீமையா, என்னத்தை சொல்லுது இந்த பள்ளின்னு கேட்டார். அப்போ பாபா சிரிச்சுக்கிட்டே, அதுவாப்பா அது ஒன்றும் இல்லை, அது தங்கச்சி அவுரங்காபாத்லேருந்து வருதான், அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்றார். உடனே எல்லாரும் கொள்ளுன்னு சிரிக்கிறாங்க சுற்றி இருக்கவங்களாம். ஏன்னா பாபா அடிக்கடி இந்த வேடிக்கையாக பேசுவார், தமாஷ் பண்ணுவார், கிண்டல் பண்ணுவார். அப்படி ஏதோ பாபா வேடிக்கை பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா பள்ளி எங்கேயாச்சும் அதுக்கு பள்ளிக்கு முதல்ல தங்கச்சின்னு ஒன்று இருக்கணும், அது அது இதுன்னு தெரியணும், இந்த பள்ளி தான் தெரியணும். இதெல்லாம் என்ன சும்மா கிண்டலுக்கு சொல்கிறாரு பாபா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த பக்தரை கிண்டல் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. உடனே வேறு வேறு விஷயங்களை பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், பாபாவுடைய தர்பார்ன்றது பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கு, பேசுவாங்க. எப்பொழுதும் கதை சொல்லுவார் பாபா, ரொம்ப சுவாரஸ்யமாக கதையெல்லாம் சொல்லுவார். அதை இனிமையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் பூடகமாக, அதாவது ஒரு மாதிரி ரகசியமாக சில விஷயங்களெல்லாம் பாபாவை உணர்த்துவார். அது யாருக்கு தெரிவிக்கப்பட வேணுமோ அவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. மற்றவங்களுக்கு ஏதோ சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்காரு, என்னமோ சொல்கிறாரு, ஒன்றும் புரியல, இப்படிலாம் இருப்பாங்க. அப்படி வேறு ஏதோ விஷயங்களை பற்றி கவனம் மாறிடுது. அப்போ பாபா என்ன சொன்னார், அவுரங்காபாத்லேருந்து அதோடைய தங்கச்சி வருது, அதனால இது சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னார். இப்போ ஒரு பக்தர் வருகிறார், அவுரங்காபாத்லேருந்து குதிரை வண்டியில் வரார். வந்தோடனே அப்போ துவாரகமாயி முன்னாடி இந்த சபா மண்டபம் மேலே கூரையெல்லாம் மேற்கூரையெல்லாம் இல்லை, கட்டப்படலை. அது அப்போ திறந்த வெளியாக இருந்தது. சைடில் பக்கவாட்டில் குட்டிச்சுவர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சாதாரணமான மண் சுவர்கள் தான் சூழ்ந்து இருக்குது. அப்போ குதிரை வண்டி அங்கே நிற்கிறது. நின்னோடனே அந்த பக்தர், இந்த அவுரங்காபாத்லேருந்து வந்தவர், குதிரை வண்டியை அப்படியே ஓரமாக நிறுத்திட்டு குதிரையை இதுலேருந்து கழட்டுறாரு, வண்டியிலிருந்து இது பண்ணி கட்டுறாரு. குதிரையை கட்டிட்டு, அது பசியில் இருக்குது அந்த குதிரை, அதனால் அதுக்கு கொள்ளு வாங்கணும். உடனே கொள்ளு வாங்குவதற்காக அந்த பை ஆசனமாக அதில் தான் போட்டு வைக்கோலுக்குள்ளே அந்த பையை வைக்கோல் திணிச்சு அதற்குள்ளே கொல்லுக்கு ஒரு பை வைப்பாங்க. அப்படி தான் குதிரை இதில் வைக்கப்படுவது. உடனே அந்த பையை எடுக்கிறார். அது மேலே தான் ஆசனம் மாதிரி உட்காந்துக்குவாங்க. அந்த வண்டியை ஓட்டும்போது அதன் மீது உட்கார்ந்து வர்றது வழக்கம். அந்த பையை எடுத்து கொள்ளு வாங்க போகிறதுக்காக பார்க்குறாரு, கொள்ளு இல்லை, அதை தீந்து போச்சு, குதிரைக்கு கொள்ளு வைக்கணும். அப்போ அந்த பையை எடுத்து உதறார். உதரும்போது அந்த சபா மண்டபத்தில் இது நடக்குது, இந்த நிகழ்ச்சி. ஏன்னா திறந்த வெளி தானே, அதனால் அந்த இடத்துல தான் பையை இது பண்ணுறார், உதறார். உதரும்போது அதிலிருந்து ஒரு பள்ளி குதிக்கின்றது. இவர் எங்கேருந்து வராரு, அவுரங்காபாத்லேருந்து வராரு. அந்த பள்ளி குதித்து அப்படியே ஓடுது, பாபாவை கடந்து துவாரகமாயி படிகளில் ஏறுற பாக்கியம் செஞ்சுருக்கு அந்த பள்ளி. அந்த பள்ளியும் துவாரகமாயி படிகளில் ஏறி அந்த மசூதியில் அந்த சுவரில் ஏறிடுச்சு. இது போகும்போதே ஏற்கனவே சத்தமிட்ட பள்ளி
மீண்டும் சத்தமிட்டு கொண்டு அப்படியே ஓடி வருது. அதுவும் ஓடுது. இந்த பக்கம் ஏறுற பள்ளி அந்த பள்ளியை நோக்கி ஓடுது. அப்போ பாபா சொல்கிறார், இந்த கேள்வி கேட்டார் இல்லைங்களா, பள்ளி வந்து கவுளி இட்டா என்ன பலன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, அவர்கிட்ட வந்து அந்த பள்ளியை கவுனி அப்படின்னு சொல்கிறார். சொன்னோன்னே இவர் பார்க்குறார், 2 பள்ளியும் இந்த பள்ளியை நோக்கி இந்த பள்ளி ஓடுது, 2 பள்ளியும் ஒன்று நோக்கி ஒன்று ஓடி வந்து ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணிக்குதுங்க. சுற்றி சுற்றி வருது அந்த பள்ளிகள், செவரில் காட்டுறாங்க. எல்லா பக்தர்களும் ஆர்வமாக பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறார், அவுரங்காபாத்லேருந்து தங்கச்சி இதுதான் அப்படின்னு. அப்போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவுரங்காபாத் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, இந்த பள்ளியினுடைய வார்த்தை பாபாவுக்கு எப்படி தெரியுது? அவர் சர்வாந்தர்யாமி. அதனால தான் ஹேமத் பந்த் இந்த நிகழ்ச்சியை இதுக்கு அடுத்ததாக தொகுத்து சொல்கிறார். பள்ளி மாத்திரம் இல்லைங்க, அனைத்து ஜீவராசிகளினுடைய மொழியையும் பாபா அறிந்திருந்தார். பொதுவாக இந்த மாதிரி அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்ற மனிதர். கைவரப்பெற்றன்னு சொல்கிறதே தவறுன்னு சாய் இலக்கியம் பற்றி எழுதுபவர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சாய் இந்த சித்திகள் சாயிடம் வரவில்லை, சாய் இவற்றை பெற்றிருந்தார். அதாவது பாபா தான் வந்து கைவரப்பெறவில்லை, அவரே பெற்றெடுத்தார். அதனுடைய உள் அர்த்தம் அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக ஒரு ஆன்ம சாதகர் என்ன பண்ணுவார், அவர் வந்து சாதனை செய்யும் பொழுது அவருக்கு இந்த போன்ற சித்திகள் எல்லாம் வரும். ஆனால் பாபாவுக்கு இது எதுவுமே தேவையில்லை. பிராகாமியம்னு ஒரு சித்தி, அது அடுத்தவர்களுடைய மனதில் என்ன இருக்கோ அதை தெரியும். இப்படி ஏராளமான சித்திகள் வந்து பாபா கிட்ட இருந்தது. ஆனால் இவை பாபாவினால் பெறப்படவில்லை, பெறப்பட்டது. ரொம்ப குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். அவரால் சாதனை மூலம் பெறப்படவில்லை, அவர் அவற்றை பெற்றெடுத்தார். இந்த வார்த்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமான பாபாவினுடைய ஞானத்தை. ஏன்னா அவர் கடவுள், பரம்பொருளின் அவதாரம். அதனால பாபாவிற்கு அந்த ஞானம் இருந்தது. இதை போல, ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் இல்லைங்க, ஏற்கனவே நாம் ஒரு முறை வந்து நானா சாஹேப் டெங்லேன்ற ஒரு பக்தருடைய வீட்டுக்கு பாபா வந்து நீம்காவுக்கு போனார். போகும்பொழுது நானாவை கேட்குறார், நானா இந்த பறவைகள்லாம் என்ன பேசிக்குது கேட்டு சொல்லுன்னு சொன்னார் இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே அந்த லீலையை பார்த்துருக்கோம். அப்போ உடனே வந்து இது ஷிரடியில் வந்து இன்றைய தினம் 7 பேர் இறந்து போவாங்கன்னு சொல்லுது அப்படின்னு நானா டெங்லே வந்து சொன்னார். சொன்னோன்னே பாபா அந்த 7 பேரை காப்பதற்காக ஓடி வந்தார். அப்புறம் அங்கே அன்னதானம் நடந்தது, அதில் வந்து ஒரு பாம்பு செத்து கிடந்தது. இப்படிலாம் பார்த்துட்டோம் ஏற்கனவே அந்த லீலையை. இப்போ இந்த பறவைகளினுடைய பாஷை அவருக்கு தெரிகிறது, இங்கு பள்ளியினுடைய பாஷை தெரிகிறது. இது மாத்திரமா, இன்னொரு சம்பவம், ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம், அதனால் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். பிக்கு மார்வாடி அப்படின்னு ஒரு நபர் ஷீரடியில் இருந்தார். இந்த பிக்கு மார்வாடி ரொம்ப ஒரு மோசமான ஆள். மோசமான ஆள்னா அவருக்கு பணம் தான் பிரதானம். மற்ற இந்த ஜீவராசிகளோட இதை பற்றியோ, இந்த புனிதமான மண்ணில் பாபான்ற ஒரு பரம்பொருளினுடைய அவதாரம் இருக்குன்னோ கூட அவர் ஒன்றும் கண்டுக்கலை, கவலைப்படலை. ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா. அந்த பிக்கு மார்வாடி அவர்கிட்ட வந்து ஒரு தொகை அடமானமாக வைக்கப்படுகிறது ஒரு நபரால். அவரால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. அப்போ உடனே மாடு வாங்கியிருக்கார். இந்த தொகையை கொண்டு அவர் மாடு வாங்கியிருக்கார். அதனால் இவருக்கு வந்து கொடுத்த பணம் வசூலாகலை. அதனால் இந்த மாட்டை வந்து பிடிச்சிட்டு போய்ட்றார். அது வந்து ஒரு எருமை மாடு, அதை பால் கறந்து விற்கலான்னு இவர்கிட்ட வந்து வட்டி தொகை வாங்கி அந்த மாடை வாங்கியிருக்காங்க. இந்த எருமை மாடை இவர் பிடிச்சிக்கிட்டு போயிடுறார். பிக்கு மார்வாடி பணம் கொடுக்கலன்ட்டு கொண்டு போயிடுறாரு. ஆனால் பாபா ஒரு நபரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு ஊரை சொல்கிறார். அந்த ஊரில் ஒரு இது மாடு வெட்டக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த மாடு நின்று இத்தனாவது மாடாக நின்று தவிச்சிட்டு இருக்குப்பா, நீ போய் கூட்டிட்டு வான்னு சொன்னார். எப்படி பாருங்க, இந்த மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, வாயில்லாத இந்த ஜீவராசிகளுடைய பாஷையையும் மொழியையும் பாபா அறிந்திருந்தார். அதனால் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த மாடு அங்கிருந்து பிரார்த்திக்குது, பாபா என்னை காப்பாற்றுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னை வெட்ட போகிறாங்க, இங்கே கொண்டு வந்து விட்டுட்டான் இந்த பிக்கு மார்வாடி. அப்போ பாபாவுக்கு வேற யாருக்கு தெரியும், எங்கேயோ இருக்கார் பாபா. ஆனால் அந்த மாடு எங்கே இருக்குது, அது ஏதோ ஒரு ஊரில் இருக்குது.
அந்த ஊரில் கொண்டு போய் இந்த மார்வாடி வித்துட்டு போயிட்டான். அப்போ அதுவும் மாடு அடிக்கிற இடம், மாடை வெட்டக்கூடிய இடம், அங்கே கொண்டு போய் விட்டான். அப்போ அந்த ஜீவராசி மேலேயும் பாபாவினுடைய கருணை பொங்கி விழுந்தது. பாபா வந்து நேராக போப்பா, போய் அந்த மாடை மீட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அந்த மாடை வந்து திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க. மாடு அடிக்கிறதுக்கு பணம் கொடுத்து வாங்கியிருப்பார் இல்லைங்களா கசாப்பு கடைக்காரர், அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்பா மாடை விடு, எங்கள் மாடு இதுன்னு சொல்லி அந்த மாடை அழைச்சிட்டு வந்தாங்க. அப்படி காப்பாற்றினார் பாபா. அதற்கு பிறகு பிக்கு மார்வாடி தண்டிக்கப்பட்டார், அது வேற விஷயம். இப்படி வாயில்லாத ஜீவராசிகளுடைய மொழிகள்லாம் பாபாவுக்கு வந்து சர்வசாதாரணமாக நம்மிடம் எப்படி பேசுகிறாரோ அதே போல் அவற்றினோடும் பேசிக்கிட்டு இருக்காருன்னு உணரப்பட்டது. இந்த சம்பவம் பாபா சர்வாந்தர்யாமியாக இருக்கின்றார் என்பதை இங்கே உறுதிபட நமக்கு காட்டுகின்றது. இது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு சம்பவம் அதுலேயும் இது இப்படி தான். ஒரு எரும மாடு, அந்த எரும மாடுக்கு பாபா வந்து பூரண போலி செஞ்சு கொடுக்குறாரு. ஆச்சரியமான விஷயங்க. இதை பற்றி நம்ம வந்து இன்னொரு இது படிக்கும்போது நான் சொல்ல போகிறேன். வேறு ஒரு அத்தியாயத்தில் விரதத்தினுடைய மகிமை பற்றி, அதாவது விரதம் இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை வந்து பாபா வலியுறுத்துகிற ஒரு அற்புதம் இருக்கின்றது. அந்த அத்தியாயம் பற்றி பார்க்கும்போது நான் சொல்ல போகிறேன். இருந்தாலும் இந்த மற்ற ஜீவராசிகளிடம் பாபா வந்து எப்படி பேசினாருன்றத சொல்கிறதுனால இங்கே குறிப்பிடுறேன். என்னென்னா, ஒரு எருமை மாடு, அந்த எருமை மாடுக்கு பூரண போலியை செஞ்சு கொடுன்னு பாபா ஒரு பக்தை கிட்ட சொன்னார். அந்த அம்மா வந்து, பாபா 1000 எருமை மாடு போகுது அந்த சைடு, நான் எந்த எருமை மாடுன்னு பார்த்து கொடுக்குறதுன்னு. அப்போ அவர் சொன்னார், உன் வீட்டுக்கு 2 வாசல் இருக்குல்லம்மா, ஷீரடியில் சொல்கிறார் 2 வாசல் இருக்குல்ல, அதில் வடக்கு வாசல் தெற்கு வாசல் 2 இருக்குது, இதில் தெற்கு வாசலில் வரும் போ. உடனே வந்து அதுலேயும் நிறைய எருமை மாடு போகுது பாபா, நீங்கள் எந்த எருமை மாடுன்னு சொல்லுங்கள். உடனே ஒரு குறிப்பிட்ட எருமை மாடு வருமா, இத்தனாவது மாடாக வரும், அதுதான். அந்த அம்மா வந்து பாபாவை சோதிக்கிறதுக்கா அல்லது சுவாரஸ்யத்தின் பார்ப்பட்டா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, அது சரி பாபா, நான் வந்து பூரண போலி செய்வேன், ஆனால் எப்போ அந்த எருமை மாடு வந்து வாங்கிக்கும் அப்படின்னு. உடனே பாபா சொல்கிறார், நீ வந்து 22வது பூரண போலி செய்யும்போது உன் வீட்டு தெற்கு வாசல் சைடு தன்னுடைய முகத்தை அந்த மாடு நுழைக்கும், நீ அதுக்கு கொடுன்னார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போ நடக்க போவதை பாபா சொன்னார் என்று சொல்வதா அல்லது அவர் சொன்னது நடந்தது, எப்படி எடுத்துக்கொள்வது? பரம்பொருளின் அவதாரம், அதனால் அவர் சொன்னது நடந்தது, அவ்வளோதான். அதை தாண்டி வேற ஒன்றுமே நம்மளால் யூகிக்க கூட முடியல. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அவதாரம். அந்த பாபாவினுடைய புகழை அற்புதமாக விவரித்துள்ளது இந்த அத்தியாயம். சர்வாந்தர்யாமிங்க அவர். இந்த கதைக்கு வருவோம். இந்த பூரண போலியை செஞ்சு கொடுக்க சொன்னார் இல்லைங்களா, சரியா அந்த அம்மா அதே மாதிரி செய்கிறாங்க. 22வது பூரண போலி செய்யும்போது மாடு வந்து தலையை நீட்டுது. உடனே இந்த அம்மா நல்ல நெய் நிறைய போட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு பாபா. உடனே செஞ்சு நெய்யோடு சேர்த்து அந்த பூரண போலியை கொடுக்குறாங்க. அந்த மாடு சாப்பிடுது, சாப்பிட்டு அங்கே உளுந்து செத்து போச்சு. உடனே இந்த அம்மாவுக்கு பயம், உளுந்தடிச்சு ஓடி வருது. பாபா என்ன பாபா, என்னைய கொண்டு போய் வில்லங்கத்தில் விட்டுட்டீங்க, அவன் மாட்டுக்காரன் வந்தானே என்னைய கொன்னுடுவானே, சத்தம் போடுவானே, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்பானே அப்படின்ட்டு அந்த அம்மா ஓடி உளுந்தடிச்சு வராங்க. பாபா கிட்ட வரும்போது பாபா சொல்கிறாரு, நீ கவலைப்படாதம்மா, அந்த மாடு வந்து அதுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது, அதனுடைய கர்மாவெல்லாம் தீர்த்துடுச்சு. அந்த ஒரே ஒரு ஆசை, பூரண போலி சாப்பிட்ணும், நெய் நிறைய ஊற்றி பூரண போலி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டுச்சு. நான் அதுக்காக அதனுடைய ஆசையை நிறைவேற்றி அதுக்கு சத்கதி கொடுத்துட்டேன்னு சொன்னார். அப்போ பாபா வந்து அந்த மிருகங்களோடு வாயில்லாத ஜீவராசிகளுக்கும் கருணை காட்டக்கூடிய வள்ளலாக வாழ்ந்து இந்த ஷீரடி மண்ணையும் புனிதப்படுத்தி நமக்கு வந்து பாபா பரம்பொருளின் அவதாரம் என்பதையும் நமக்கு காட்டியிருக்கார். இது எவ்வளோ அற்புதமான விஷயங்க. இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பை ஹேமத் பந்த் அவர்கள், சின்ன அத்தியாயம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 105 ஓவி தான், செய்யுள் தான், 105 பாட்டில் அற்புதமாக சொன்ன அத்தியாயம். இதை ஹேமத் பந்த் என்ன சொல்கிறாரு, இந்த அத்தியாயத்தினுடைய பலஸ்ருதியாக, அதாவது பலனாக இந்த அத்தியாயத்தை மீண்டும் மீண்டும் படிப்பவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும்னு ஹேமத் பந்த் அவர்கள் சொல்லியிருக்கார். அதனால் பக்தர்கள் தயை கூர்ந்து இந்த அத்தியாயத்தையும் பக்தியோடு படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதை போலவே ஏராளமான லீலைகளோடு பிரம்ம ஞானம் தேடி வந்த மற்றொரு செல்வந்தனை பற்றிய கதையாக அடுத்த 2 அத்தியாயங்களை ஹேமத் பந்த் சொல்லியிருக்கார். அவற்றை பற்றியெல்லாம் சுவாரஸ்யமான பல்வேறு கதைகளோடும் சம்பவங்களோடும்
அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.